நண்பர்களே, காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணயங்களின் வரலாற்றையும் இதனுடைய மதிப்புகளையும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்யும் நண்பர்களே. இன்று முக்கியமான நாணயங்கள் வரிசையில் 10 ரூபாயில் வெளியிடப்பட்ட கயர் போர்டு 60வது வருட சிறப்பு கமாமரேட்டிவ் நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே. இந்திய தென்னை நார் வாரியம் 1953ஆம் வருடம் இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு வாரியமாகும். தென்னை நார் வாரியத்தின் தலைமை அலுவலகம் கேரளாவில் உள்ள கொச்சியில் உள்ளது. தென்னை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அலுவலகம் ஆலப்புழாவில் உள்ளது. தென்னை நார் தொழில் என்பது பழமை வாய்ந்த பாரம்பரிய ஒரு தொழிலாக இருந்து வருகிறது நண்பர்களே. எனவே தென்னை நார் தொழிலை மேம்படுத்தவும் இதை ஊக்குவிக்கவும் இந்த வாரியம் பயன்படுகிறது. இந்த வாரியம் தென்னை தொழிலை மேம்படுத்துவதே இதனுடைய முக்கிய பங்காக உள்ளது. 1953ஆம் வருடம் ஆரம்பித்த இந்த வாரியம் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய 60வது ஆண்டை பூர்த்தி செய்த வகையில் அரசாங்கம் இதை பாராட்டும் வகையிலும் சிறப்பிக்கும் வகையிலும் இந்த நாணயத்தை நினைவு நாணயமாக கமாமரேட்டிவ் நாணயமாக 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அரசாங்கம் மக்களுடைய இந்த நாணயத்தை மக்கள் பொது புழக்கத்திற்கு விட்டது நண்பர்களே. மேலும் புழக்கத்திற்கு இல்லாத 60 ரூபாய் ப்ரூஃப் செட் நாணயத்தை அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் அசோக சின்னத்திற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்று இந்தியிலும் இதற்கு கீழே இதற்கு மேலே ருப்பி சிம்பலும் ருப்பி சிம்பலுக்கு பக்கத்திலே 10 என்ற எண்ணும் அசோக சின்னத்தை சுற்றி இந்தியா என்று ஆங்கிலத்திலும் பாரத் என்று இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே. இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு நாணயத்தின் நடுவில் கயர் போர்டு லோகோவும், அதாவது கயர் போர்டு சின்னம், இதற்கு மேலே டைமண்ட் ஜூப்ளி என்று ஆங்கிலத்திலும், லோகோவிற்கு கீழே 1953 2013 என்ற வருடமும், இதை சுற்றி 60 இயர்ஸ் ஆஃப் த கயர் போர்டு என்று ஆங்கிலத்திலும் இதுவே இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே. இந்த நாணயம் 2 உலோகங்களால் அச்சடிக்கப்பட்ட நாணயமாகும். நடுவட்டம் காப்பர் நிக்கல் என்ற செம்பு நிக்கல் கலவை உலோகத்தாலும், வெளிவட்டம் நிக்கல் பிராஸ் என்ற நிக்கல் பித்தனை கலந்த உலோகத்தாலும் அச்சடிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இதன் எடை என்று பார்த்தால் 7.71 கிராம். இதன் சைஸ் 27 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதன் எட்ஜ் பிளைன் எட்ஜ். இந்த நாணயம் மொத்தம் 4 மிண்டுகளில் 4 நாணயச்சாலைகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. பம்பாய், கொல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டா. இந்த மும்பையிலும் கொல்கத்தாவிலும் அச்சடிக்கப்பட்ட நாணயம் சாதாரண மதிப்புள்ள நாணயமாகத்தான் கருதப்படுகிறது நண்பரே. காமன் கேட்டகரி. இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் மும்பையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் 15 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்கள். இதுவே கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் 35 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் எந்த குறியீடும் இருக்காது. கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் காமன் நாணயமாக கேட்டகரியில் இருந்தாலும் இதனுடைய மதிப்பு அதிகமாகத்தான் உள்ளது நண்பர்களே. அடுத்தபடியாக ஹைதராபாத், நொய்டாவிலும் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ஸ்டார் குறியீடு இருக்கும். இந்த நாணயம் 15 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இதுவே நொய்டாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் இதன் மதிப்பு 35 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கும். இந்த நாணயம் ரேர் நாணயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் மிகுந்த உள்ள நம்ம நண்பர்களே. நாணயங்களின் விவரங்களை தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்ய நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து